இன்னைக்கு இந்தியாவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தமிழராக பெருமை சேர்க்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். லண்டனில் நடக்கிற போல அரங்கத்தில் சிம்போனி இசையை அவர் அரங்கேற்றம் பண்ண போயிருக்காரு. வேலியன்ட்டு சொல்லி அதுக்கு வந்து பேர் இட்டிருக்காரு. இதுக்காக அவர் ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப நாள் உழைச்சிருக்காரு. ஒரு கட்சி பேதம் இன்றி எல்லா கட்சி தலைவரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எல்லா சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும், ஒரு சில சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும், ஒரு இந்தியா லெவலில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் மொத்தமாக எல்லாருமே யுனைட்டடாக சேர்ந்து ஒரே சைடு குரல் கொடுப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இளையராஜா அவரோட இசை நிகழ்ச்சி தான். அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே கொடுத்துருப்பாரு, இன்கிரெடிபிள் இந்தியா மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா அப்படிங்கிற மாதிரி. அவரை போல யாரும் வர முடியாது. இந்த சிம்போனி இசைக்குன்னு ஒரு 35 நாள் கிட்ட டைம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்போனி இசைனா என்ன? ஒரு 80-100 இசை கலைஞர்கள் ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி அதை வந்து சும்மாலாம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் உட்காந்து எழுதி அந்த ஒரு கரெக்டான ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடத்துறதுலாம் இந்த சிம்போனி இசையை பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு பெருமையான விஷயம். ஒரு வெஸ்டர்ன் இசையை நமக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ஒரு 100 கலைஞர்களை வச்சு அந்த ஒரு டிஃப்ரெண்டான இசையை ஒரே ஃபார்மெட்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதேபடி ஃபார்முலா படி தான் நடக்கணும். ஃபார்மெட்டை விட்டு போச்சுன்னா அது சிம்போனி இசையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிம்போனி இசையை வந்து இன்றைக்கி அவர் பண்ணுறாருங்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவரோட கடந்து வந்த பாதையை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சின்ன இடத்துலேருந்து வந்து ஒரு தேனிப்போ கிராமத்துலேருந்து வந்து சென்னைக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு கரண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், அவர் அடுத்தடுத்த படங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பெருசாக கனெக்ட் இருக்காது. பட் நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் அவ்வளோ கனெக்டராக அவ்வளோ சாங்ஸ் கொடுத்துருவார். இப்போயுமே பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் நிறையா சாங்ஸ் நம்ம கேட்குறப்ப அந்த ஒரு சாங்கோட லிரிக்கும் சரி, அந்த பாடல் வரிகளும் சரி, அந்த இசையும் சரி அவ்வளோ மென்மையாக இருக்கும். மெலோடி சாங்ஸ்லாம் அவர் அடிச்சுக்க முடியாது. மெலோடி சாங்ஸில் அவர் எடுத்துக்கிற டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்கட்டும், நிறைய சாங்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வந்தது, அந்த வளையோசை சாங்கில் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் அந்த கரெக்ஷன் பண்ணுவார்ல, இன்னும் கொஞ்சம் ப்ளஷர் கொடுத்து நீங்கள் வந்து அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளூட்டை வாசிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ரொம்பவே வந்து ஒரு மெய் மறக்க வச்சது. சில சமயம் நம்ம நினைக்க தோணும், ஏன்னா இவர் ஒரு கொஞ்சம் தலைகணமாக இருக்காரு, எவ்வளோ இதாக இருக்காரு அப்படிங்கிறப்ப தோன்றப்ப சில அந்த பேச்சுக்களை நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சில விஷயம் கட் பண்ணி போடுவாங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு தோணி இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பாக இருக்கட்டும், அவரோட திறமையாக இருக்கட்டும், அதை ஈடு செய்ய முடியாது. இசைக்கு ஒரு ராஜா தான் என்றைக்குமே. இன்னும் நம்ம ஜென்ரேஷனுமே அதை வந்து கொண்டாடுவோம். நிறைய படங்களாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு டக்குன்னு ஒரு படம் மட்டும் சொல்கிறேன். தளபதி படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. 5 பாட்டும் அந்த 5 பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு சின்னத்தாய் பாட்டில் இருந்து ராக்கம்மா கையக்கட்டு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த சாங்காக இருக்கட்டும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ ரீலீஸ் ஆச்சு, அப்போ கூட பார்க்கும்போது சரி அவ்வளோ அந்த மியூசிக் வேல்யூவாக இருக்கட்டும். கமல் அவர்கள் படத்தை இருக்கட்டும், எந்த ஹீரோ டிஃப்ரெண்ட் ஹீரோக்கு போட்டிருப்பாரு, மோகன் போட்டிருப்பாங்க, ராமராஜன் போட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்ச பிள்ளை பாட்டை கேட்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு மென்மையான இசையை வந்து தினந்தினமாக இருக்கட்டும், வழியிலனுங்க காட்டு மொழியாக இருக்கட்டும், அந்த இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இசையை என்றைக்குமே கேட்குற மாதிரி ஒரு லாங் டேர்ம் இசையை நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. அப்பேற்பட்டவரை இன்னைக்கு இதில் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். இதை பற்றி நம்ம ஒரு பேசணும்னு சொல்லி தான் நிறையா தலைவர்களை பற்றி பேசியிருப்போம், முக்கியமான நபர்களை பற்றி பேசியிருப்போம். இசைக்கு ராஜாவான இளையராஜாவை பற்றி நம்ம அவருக்கு சரித்திர ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ இருக்கணும். முக்கியமாக சில விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மிஸ் பண்ண விஷயத்தை உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இளையராஜாவை உங்ககிட்ட எந்த விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, எப்படி அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வயசுலேயும் இவ்வளோ ஆர்வமாக எப்படி இருக்காரு அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரை பார்க்கும்போது தாங்க நமக்குலாம் தோணுது, அவர் பேசனை நோக்கி எவ்வளோ வயசானாலும் அது உழைச்சிக்கிட்டே இருக்காரு. பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.